அனைவருக்கும் வணக்கம். இது சனிக்கிழமை தேய்பிறை அஷ்டமியில எடுத்த வீடியோ. அன்னைக்கு எங்க வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்பானையில வச்ச காரக்குழம்பு, கத்திரிக்காய் சுண்டல்லாம் போட்ட காரக்குழம்பு, ரசம், சாதம் இதான் வச்சிருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறனால பைரவர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அதுக்கான ஷார்ட்ஸ் நான் காலையிலே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. நான் எப்படி பைரவருடைய அன்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க பாருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் மூலமா வாராகி அம்மன் எனக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சமிங்கை தோணுச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பவுமே நம்ம பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அந்த பூஜை பண்ணல அப்படின்னா கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல இதை நீ எனக்கு செய், இதை நீ பண்ணுன்னு சொல்லி ஆசையா கேட்பாங்க. அது பயமுறுத்துறது கிடையாது. யாராவது ஒருத்தர் மூலமா, அதாவது பயமுறுத்துறது அப்படின்னா நமக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப ஆணவத்துல இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நன்றியை மறக்கும் போது நமக்கு சில விஷயங்கள்லாம் நடந்தா கூட அது கடவுள் தான் நடத்தி வைக்கிறாரு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் நல்லது நடந்தாலும் அது கடவுள் தான் நடத்துறாருன்னு நான் நினைப்பேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி நாள் வெள்ளிக்கிழமை சப்ஸ்கிரைபர் சகோதரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நான் முதல் முறையா வாராகி வழிபாடு செய்யலான் இருக்கேன், தேய்பிறை அஷ்டமியில பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்பதான் நானும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நைட்டு பாத்தீங்கன்னா எனக்கு சரியா தூக்கமே வரல. என்ன அப்படின்னா, நம்ம ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்றோமே, நம்ம வாராகி அம்மனுக்கு இந்த மாசம் பஞ்சமியில வழிபாடு செஞ்சோமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நாங்க அப்ப ட்ரிப்பு போயிருந்தோம், யோகியோட டோர்னமெண்ட்டுக்காக ஊட்டி போயிருந்தோம். அதை பத்தின வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். இப்படி நம்ம பண்ணாம அவங்கள மட்டும் பண்ண சொல்லிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு விதைக்க வச்சது வாராகி அம்பாள் தான். ஏன்னா அவங்க என்னை கனவுல கூட நான் சொல்லியிருப்பேன், நிறைய தடவை கனவுல வந்திருக்காங்க. அவங்கள நான் பாக்ஸ்ல பேக் பண்ணி வெளியெல்லாம் அமிச்ச மாதிரி கனவு வந்திருக்கு. ஆனா அவங்க நான் போக மாட்டேன், அந்த பாக்ஸ் எடுக்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த சிலையை நான் எடுத்துட்டு போக மாட்டேன், நீங்க தான் வச்சுக்கணும்னு சொன்ன மாதிரிலாம் கனவுலாம் வந்திருக்கு. அப்படி ஒரு அடம் பிடிச்சி என்கிட்ட இருக்கிற ஒரு தெய்வம் அப்படின்னா அது வாராகி தான். நானே சில சமயம் வாராகி அம்பாளை வீட்டுல வழிபாடு செய்யலாமா வச்சிருக்கலாமான்னு ஆரம்பத்துல சந்தேகம் இருந்தப்ப எனக்கு கனவு மூலமா தீர்வு கொடுத்த ஒரு அற்புதமான தாய் அவங்க தான். இப்படிதான் தெய்வங்கள் எல்லாமே பேசுவாங்களே தவிர நம்ம கிட்ட நேரடியா படத்துல வர மாதிரி கிராபிக் சீன்லாம் வச்சு நம்மள்ட்ட யாரும் இந்த தெய்வம் பேசாது. அதை நம்ம உணரணும், உணர்ந்தா நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆயிருக்கோமா, கடவுளோட நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கமா அப்படிங்கும்போது அந்த கடவுள் நமக்கு கனவு மூலமா கூட சில விஷயங்களை சொல்லுவார். அதே மாதிரி எனக்கு சொன்னது வாராகி அம்பாள். எனக்கு நீ பஞ்சமிக்கு பூஜை பண்ணல, தேய்பிறை அஷ்டமியில அவங்கள பண்ண சொல்றிய, நீ பண்ண என்னன்னு கேட்ட மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. சரின்னு கேலண்டரை பார்த்துட்டு அஷ்டமி எப்ப இருக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் தெரிஞ்சது திருவோணமும் அன்னைக்குதான் வருது. இந்த திருவோணம் பாத்தீங்கன்னா கேலண்டர்ல இப்ப நான் புதுசா மாத்திருக்கேன். இந்த வருஷம் மந்த்லி கேலண்டர்ல எனக்கு இல்லை. அதனால பாத்தீங்கன்னா நான் அதை நோட் பண்ணாம விட்டுட்டேன் போல இருக்கு. அதனால அதையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. சனிக்கிழமையோட வரக்கூடிய திருவோணம், அதுவும் அஷ்டமி பாத்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமியில வருது. அஷ்டமி அப்படின்னாலே அது கிருஷ்ணருக்கும் உகந்தது, பைரவருக்கும் உகந்தது, வாராகி அம்பாளுக்கும் உரியது. இவங்க 3 தெய்வங்களையும் ஒரே நாள்ல வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளை போய் நம்ம தவற விட்டுருப்போம். அந்த சப்ஸ்கிரைபர் மூலமா, அந்த வியூவர் மூலமா நமக்கு தோழி மூலமா நமக்கு வாராகி அம்பாள் நினைவுபடுத்தி எல்லா விஷயத்தையும் நம்ம செய்ய வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தோட அவங்கள மனசை குளிர்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேருக்குமே அபிஷேகங்கள் பண்ணியிருந்தேன். அந்த அபிஷேகத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், கடவுளை முழுசா நம்பணும் அப்படின்னா அவங்க கஷ்டமே கொடுத்தாலுமே அந்த கஷ்டம் ஏதோ ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்க தோணிடும். அந்த அளவுக்கு நம்ம அன்பா இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராம, அந்த பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே அந்த கடவுள் நம்மளை தீர்த்து வைப்பாங்க. வாராகி அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனையும், கிருஷ்ணருக்கு பாத்தீங்கன்னா துளசியும் பச்சை கற்பூரமும் சேர்ந்த அந்த பன்னீரால அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ரொம்ப அன்னைக்கு ஒரு அழகா இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு வசீகரமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 பேருக்கும் பூஜை பண்ணும்போது என் மனசு ஃபுல்லா அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அந்த தோழிக்கும் நான் நன்றி சொல்லிக்கிட்டே தான் பண்ணேன். அவங்களாலதான் நம்மளால பூஜை பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா இந்த ஒரு நாளை நம்ம தவற விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடவுள் யார் மூலமாவது நம்மளுடைய அந்த அன்பை கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்படிங்கும் போது வேற எதுவுமே கேட்கல. எனக்கு நீ விளக்கேத்தி பூஜை பண்ணு, மற்றவங்களுக்குலாம் சொல்ற இல்லை, எனக்கு மட்டும் ஏன் நீ பண்ணலை அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம கையால அந்த பூஜையை அவங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவானா இருப்போம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ என்னோட பெரிய ஆசை எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான், கடவுளோட அன்பை பெறணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதே மாதிரி விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா பழசாயிடுச்சு, ரொம்ப அது உதிர்ந்துற மாதிரி இருந்தது. அதனால அதை மாத்தலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தது. இதெல்லாம் சித்திரை வருஷ பிறப்புக்கு நான் வாங்கி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த மஞ்சளை கழுவிட்டு நல்லபடியா அவங்களுக்கு கட்டி மாலையா போட்டேன். அதே மாதிரி வீட்டில் வெளியே
துளசி செடி ஒன்று வளர்ந்துட்டுருக்கு. அது வந்து நான் கிருஷ்ணருக்கு வந்து பறித்து வைப்பேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பறித்து அன்னைக்கு வச்சுட்டேன். இந்த பழைய விரலி மஞ்சளை ஒரு டப்பாவில் போட்டு வைப்பேன். மஞ்சள் அரைக்கும் போது கொடுத்து அரைச்சிட்டு இதை வந்து வாச தெளிக்கிறதுக்கு நான் பயன்படுத்துவேன். ஸோ நல்லபடியாக வந்து வாராகி அம்பாளுக்கும் திருவோணத்தில் அந்த கிருஷ்ண பெருமானுக்கும் நான் வந்து வழிபாடு செஞ்சுட்டேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து கடவுளை ஏதாவது ஒரு தருணத்துல கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. நீங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க, சும்மா வீட்டுல படுத்திருந்திருப்பீங்க. திடீர்னு வந்து ஒரு கோவிலுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். திடீர்னு வந்து உங்க வீட்டுல யாராவது வந்து ஏதாவது வந்து ஒரு யாசகம் மாதிரி கேட்பாங்க. திடீர்னு வந்து ஒரு பசுமாடு வந்து உங்க வீட்டுல வந்து நிற்கும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இதுல ஏதாவது ஒன்று நடந்திருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த தருணத்துல கடவுளை வந்து உணர்ந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து சொல்லுங்க. அப்புறம் செவ்வரளி மலர் வந்து வீட்டுல வந்து பூத்திருந்தது. அது வாராகிக்காகவே பூத்திருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஓம வழித்தலை செம்பருத்தி இலை இதை வந்து நான் வச்சு அச்சதை வச்சு நடுவில் வந்து நான் தீபம் வந்து ஏற்றினேன். இந்த முறை வந்து நான் 5 முக தீபம் ஏற்றல, ஒரு முக தீபம் தான் ஏற்றினேன். அதுவே வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சாயங்காலம் வந்து நம்ம தேய்பிரை அஷ்டமினால நம்ம பைரவரை எப்படியாவது பார்த்துடணும், திருச்சிக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். கால பைரவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு சனிக்கிழமை தானே, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம உள்ளூர் சிவன் கோயிலுக்கே போகலாம் அப்படின்னாங்க. உள்ளூர் சிவன் கோயிலில் சிவன் தானே இருப்பார், பைரவர் மூர்த்திக்கு எப்படி நம்ம வந்து பார்க்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அங்கே போனால் அதை விட பெரிய ஒரு சந்தோஷம். பைரவர் வந்து நான் எங்கே போனாலும் உன் கூட தான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் அவ்வளோ தூரம் போகணும், நான் இங்கேயே தான் இருக்கேன், நீ என்னை வந்து இங்கேயே பாருன்னு சொல்லி வெள்ளி கவசத்தில் சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கரித்து செவ்வரளி மலர் வடமாலை சாத்தி அவருடைய அபிஷேகத்தையும் பார்த்தோம், அலங்காரத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி அவருடைய அந்த நடராஜருடைய அந்த அபிஷேகத்தையும் வந்து வருஷத்துக்கு 6 முறை நடக்கக்கூடிய அந்த ஒரு அபிஷேகத்தையும் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம் செய்வாங்களாம். அதையும் வந்து பார்த்தேன். அது மட்டும் இல்லாம பால் வாங்கி தரக்கூடிய பாக்கியமும் கிடைச்சது அபிஷேகத்துக்கு. ரொம்ப வந்து மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருந்தது. ஒரே ஒரு விஷயம், சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமியில வாராகி வழிபாடு செய்யலாமான்னு அந்த ஒரு கேள்வி எத்தனை தெய்வங்களை வழிபாடு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து எனக்கு கொடுக்குது. வாய்ப்புகள் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தானா வராது, நம்மளா அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தானா வர வாய்ப்பை கூட நம்ம வந்து கவனிக்காம விட்டோம்னா அந்த வர்ற வாய்ப்பு நமக்கு எப்படி வரும் என்னன்னு தெரியாது. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, கடவுள் நமக்கு வழி காட்டுவாரு, ஆனா அந்த நேரத்துல நம்ம வந்து கண்ணை மூடிக்கிறோம். அந்த மாதிரி சமயத்துல நம்ம கண்ணை திறந்து நம்ம மனசை திறந்து தெளிவான ஒரு சிந்தனையோட இருக்கும்போது நமக்கு வந்து கடவுள் காட்டுற வழி கண்டிப்பா கிடைக்கும். அதனாலதான் மனசுல தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் வரும்போது அதை ஏத்துக்கிற விஷயம் வந்து மனசுக்கிட்ட இருக்காது. நம்ம அடுத்தவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க, நம்மளை வந்து இப்படி குடும்பப்படுத்துறாங்க, இப்படி டார்ச்சர் பண்றாங்க, மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது, நமக்கு நடக்க மாட்டேன்னு சொல்லி அந்த புலம்பல்களை அந்த குப்பைகளை நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு நல்லது சொல்ல வராங்கன்னா கூட அந்த நேரத்துல அந்த மனசுல வந்து இடம் இருக்காது அதை ஏத்துக்கிறதுக்கு. அதனாலதான் மனசு எப்பவுமே வந்து நம்ம வெற்றிடமாவே வச்சுக்கணும். மனசுக்குள்ள ஃபுல்லா வந்து நம்ம வந்து கடவுளோட நாமத்தை மட்டும்தான் நிரப்பி வைக்கணும். எந்த கடவுள் வந்தாலும் சரி நம்ம மனசார ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி சந்தோஷமா வந்து அந்த நாளை வந்து நம்ம தொடங்குறோம், அந்த சந்தோஷமா வந்து அந்த விஷயத்த பண்றோம் அப்படிங்கும் போது நம்ம மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அதே மாதிரி கடவுள் காட்டுற வழிகள் யார் மூலமா நமக்கு வந்து சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்கிற அந்த தெளிவான சிந்தனை நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்படி வந்துதான் புரிஞ்சுதான் நான் இத்தனை பூஜைகளும் பண்ணேன். எனக்கு யாரும் வந்து பெரியவங்க வீட்டுல இருக்காங்க இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. இவ்வளவு பூஜைகளுமே என்னுடைய விருப்பத்துல யாரோ ஒருத்தங்க போற போக்குல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அதை வந்து நான் செய்வேன். அது மூலமா ஒரு நல்லது நடந்திருக்கும், அது மூலமா நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்லுவேன். அந்த மத்தவங்களுக்கு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சில பேர் ஏத்துக்கவே மாட்டாங்க. நான் சொல்ற விஷயத்த சில பேர் நல்லா தெரிஞ்சவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஆமா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க மனசுக்குள்ள. அதை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன், உணர்ந்திருக்கேன். ஆனா நான் வந்து அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அதனால வந்து இப்பெல்லாம் நிறைய பேருக்கு நான் சொல்றதே நிப்பாட்டிட்டேன். யூடியூப்ல நம்ம சொல்றதோட சரி, பர்சனலா வந்து யாருக்குமே இதை பண்ணுங்க, இது மாதிரி இருங்க, இப்படி செஞ்சா நல்லது அப்படின்னு நான் சொல்றதே கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து சொல்றது வந்து இவங்க வந்து யாரும் ஏத்துக்க போறது இல்லை. ஆனா நமக்கு தெரியாத முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் நமக்காக வந்து ஒருத்தங்க வந்து சொல்றாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை பத்தி யோசிப்போம். அது மாதிரிதான் நீங்களும் யோசிச்சு எனக்காக வந்து சப்போர்ட் பண்றீங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த கடவுளை வந்து வழிபாடு செஞ்சேன், கன்னி தெய்வ வழிபாடு நான் செஞ்சேன், ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சிறுவாபுரி பதிகம் படிச்சேன், எனக்கு வந்து லேண்ட் வாங்கினேன், வீடு வாங்கினேன் அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பத்தின நாளைக்கு ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு சொல்றேன். 2 விஷயம் சொல்றேன் நாளைக்கே. அந்த 2 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒண்ணு நம்பிக்கை, முருகன் மேல நம்பிக்கையா இருந்த ஒரு பக்தை சொன்ன ஒரு விஷயம், முருகனை வந்து கும்பிடுறவங்களை குழப்பறவங்க சொன்ன ஒரு விஷயம். 2ஐயும் பத்தி தான் நாளைக்கு வந்து நம்ம பேச போறோம். ஸோ அதனால உங்களுக்கு தெய்வங்களை பிடிக்கும் அப்படின்னா, இறைவனை பிடிக்கும், இறை நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து ஓம் ஸ்ரீ வாராகி அன்னையே போற்றி அப்படின்னு எழுதுங்க, ஹரே கிருஷ்ணான்னு எழுதுங்க.
ஓம் பைரவா போட்டுன்னு எழுதுங்க, ஓம் நமச்சிவாயன்னு எழுதுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எழுதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி வாராகியும் குட்டி கிருஷ்ணரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வாராகி தாயை பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பூஜை பண்ணும்போது தேவையில்லாத மனசுல குப்பைகள்லாம் வச்சுக்காதீங்க. கடவுள் வந்து நமக்கு வெளிச்சத்தை காட்டும் போது அந்த குப்பைகள் வந்து அந்த வெளிச்சத்தை கூட மறைச்சிரும். அதனால தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசை வந்து ஒரு வெற்றிடமா வச்சுக்கோங்க. அதுல அந்த தீபம் வந்து எப்படி வந்து விளக்குல வந்து எரியுதோ அதே மாதிரி நம்ம மனசுல ஒரே ஒரு ஒளி மட்டும்தான், அந்த தெய்வத்துடைய நாமம் மட்டும்தான் நம்ம மனசு ஃபுல்லா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய பாதைகள் எல்லாமே முள் இல்லாம பூக்களா வந்து இருக்கிறத நம்மளால உணர முடியும். நன்றி, வணக்கம்.